الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு ரமதானின் கடைசி இரவுகளிலே உங்களை சந்தித்து சில விடயங்களை கலந்துரையாடுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதுதான் ஹுஸ்னுல் ஹாத்திமா வசூஉல் ஹாத்திமா. ஒரு மனிதனுடைய கடைசி முடிவு நல்லதாக அமைவதும் கெட்டதாக அமைவதும். இந்த விடயத்திலே குர்ஆன் கூடுதலான கரிசனை காட்டியிருக்கிறது. நபிமார்கள் தொடக்கம் நல்லடியார்கள் வரைக்கும் மிகவும் அஞ்சிய ஒரு விடயம், அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்தும் பிரார்த்தித்த ஒரு விடயம், யா அல்லாஹ், எங்களுடைய முடிவுகளை நல்லதாக நீ ஆக்கிவிடுவாயாக என்பது. ஏனென்றால் நாம் எவ்வளவுதான் செயல்கள் அமல்கள் செய்து கொண்டிருந்தாலும் நாம் மௌத்தாகின்ற பொழுது என்ன நிலையில் மௌத்தாகின்றோமோ அந்த நிலையிலேதான் மறுமையிலே எழுப்பாட்டப்படுவோம். நல்ல அமல்களோடு நாம் மரணித்தால், நற்செயல்கள் புரிந்தவர்களாக நாம் மரணித்தால், நல்ல மனிதர்களுடைய பட்டியலில் நாம் எழுப்பப்படுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் நாம் மரணித்து விடுவோமாக இருந்தால் பாவிகளுடைய பட்டியலிலே நாம் எழுப்பப்படுவோம். எனவே எங்களுடைய மரணம் நாம் எப்படி இருக்கின்ற நிலையில் வரும் என்பது எங்களுக்கு தெரியாது. அதனால் எந்த நேரமும் நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அப்படியான ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறார். பொதுவாக எங்களுடைய அமல்களிலே ஒரு சோர்வு இருக்கும். நாம் சீசனுக்கு அமல் செய்கின்றவர்களாக இருப்போம். இப்பொழுது கூட எங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது. எல்லோரும் 27ஆம் கிழமையோடு பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையில் கலைந்து விட்டார்கள். இனி அடுத்த 27 தான் அவர்களை சந்திக்கலாம். இதுவல்ல குர்ஆன் காட்டுகின்ற வழி. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் லைலத்துல் கத்ர் தான். ஒவ்வொரு நாளும் நாம் நல்ல அமல்கள் செய்கின்றவர்களாக, பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதனாலே தான் குர்ஆன் எங்களை பார்த்து சொல்கின்றது, நீங்கள் கடைசி வரைக்கும் இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة. தன்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று ஈமான் கொண்டு அதிலே கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தால், கடைசி நிமிடம் வரைக்கும் நிலைத்திருந்தால், அவருடைய ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருவார்கள். அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலை அடைய வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தை கொண்டு நீங்கள் நன்மாராயணம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆறுதல் சொல்லி அந்த ரூஹ்களை கைப்பற்றுவார். யாருடைய ரூஹ்? தன்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்னதோடு மாத்திரம் நின்று கொள்ளாமல் கடைசி நிமிடம் வரைக்கும், அவருடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டும் வரைக்கும் அதிலே நிலைத்திருத்தல். இது ஆகவும் கஷ்டமான ஒரு விடயம், சாதாரணமான ஒரு விடயம் அல்ல.
அதனாலே தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அவனுக்கு உரிய முறையில் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிமாக அன்றி மரணிக்க வேண்டாம். அப்படி என்றால் நீங்கள் மரணிக்கின்ற நிலையில் ஈமானோடு இஸ்லாத்தோடு நீங்கள் மரணிக்க வேண்டும். அப்படி முஸ்லிமான நிலையில் அல்லாமல் நல்ல அமல்கள் புரியாத நிலையில் நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய எதிரி ஷைத்தான் என்ற தலைப்பிலே பார்த்தோம். ஷைத்தான் கடைசி நிமிடம் வரைக்கும் எங்களை வழிகெடுப்பதற்காக அவனுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பான். அதிலும் குறிப்பாக சக்கராத்துடைய நேரம் அவனுடைய படைகளை அவன் அதிகமாக கொண்டு வந்து குவித்து எங்களை வழிகெடுப்பார். அதனாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் யதகப்பத்தனி அஷ்-ஷைத்தான் இன்தல் மௌத். யா அல்லாஹ், மரண தருவாயில் ஷைத்தான் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விட்டு முன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகின்றேன். எனவே சகோதரர்களே, இது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. நாம் எல்லோரும் மிக சீரியஸாக சிந்திக்க வேண்டிய விடயம். எந்த நிலையில் எனக்கு மரணம் வரும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் மாத அலா ஷைஇன் பஅஸஹுல்லாஹு அலைஹி, யார் எந்த நிலையில் மரணிக்கிறார்களோ அந்த நிலையிலேதான் அல்லாஹு தஆலா அவரை எழுப்புவான். அமல் செய்த நிலையில் சுஜூதுடைய நிலையிலே மரணித்தால் சுஜூதுடைய நிலையிலே அவன் எழுப்பப்படுவான். தவாஃப் செய்த நிலையில் மரணித்தால் தவாஃபுடைய நிலையிலே அவன் எழுப்பப்படுவான். ஷஹீதாக அவன் மரணித்தால் ஷஹீதாக அவன் எழுப்பப்படுவான். தர்மம் செய்த நிலையில் அவன் மரணித்தால் தர்மம் செய்த நிலையில் அவன் எழுப்பப்படுவான். அதே போன்று அவன் பாவம் செய்த நிலையில் மரணித்தால், ஒரு திருடிய நிலையிலே மரணித்தால் அவன் திருடனாக நாளை மறுமையில் எழுப்பப்படுவான். போதை பொருள் பாவனையோடு அவன் மரணித்தால் அவருடைய முடிவு போதையாக இருக்குமாக இருந்தால் அவன் மறுமையில் அத்தகைய போதை பொருள் பாவனையாளர்களோடு அவன் நரகிலே எழுப்பப்படுவான். குல்லு அப்தின் யுபஅஸ் அலா மா மாத அலைஹி, ஒவ்வொரு மனிதனும் அவன் என்ன நிலையில் மரணிக்கின்றானோ அந்த நிலையிலே எழுப்பப்படுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், யா அல்லாஹ், என்னுடைய முடிவை நல்ல முடிவாக நீ ஆக்கி தருவாயாக. அதற்கேற்ற வகையில் எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அப்த லயஅமல் பிஅமலி அஹ்லில் ஜன்னah, ஒரு மனிதன் சுவர்க்கவாதிகளுக்குரிய அமல்களை செய்து கொண்டு வாழ்வான். அவனுடைய உலக வாழ்க்கையிலே அவனை வெளிப்படையிலே அவனை பார்க்கின்ற பொழுது அவனுடைய செயல்கள் அமல்கள் எல்லாம் சுவர்க்கவாதியுடைய அமலை போன்று இருக்கும். லியப்து பிஹின் நாஸ், மனிதர்களுக்கு அப்படி தோன்றும். இன்னும் ஒரு ஹதீஸ்லே இன்னர் ரஜுல லயஅமல் பிஅமலி அஹ்லில் ஜன்னah, ஒரு மனிதன் சுவர்க்கவாதியினுடைய அமல்களை செய்து கொண்டிருப்பான். அவனுக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் ஒரு முழம்தான் தூரம் இருக்கும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவனுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஆனால் அவன் மரணிக்க முன்பு நரகவாதிக்குரிய ஒரு செயலை செய்துவிட்டு மரணித்து விடுவான். அதன் மூலம் அவன் நரகம் செல்வான். அதே போன்று இன்னும் ஒரு மனிதன் நரகவாதிகளுக்குரிய செயல்களோடு அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். பாவம் கரைகளோடு அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். அவனுக்கும் நரகத்துக்கும் இடையிலே ஒரு சில எட்டுக்கள் தான் இருக்கும். அவன் மரணித்தான் நரகம் என்ற நிலையில் அவன் இருக்கும். ஆனால் மரணிப்பதற்கு முன்பு அவன் நல்ல அமல் ஒன்றை செய்துவிட்டு மரணித்து விடுவான். அதன் மூலமாக அவன் சுவர்க்கம் செல்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதற்கு நிறைய உதாரணங்களை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கலாம். பெரும் பெரும் அமல்கள் நற்செயல்கள் செய்து கொண்டு வாழ்ந்து கடைசி நிமிடத்தில் ஒரு பாவத்தை செய்துவிட்டு நரகம் சென்ற வரலாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் நடந்திருக்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஹைபர் யுத்தம் நடைபெற்றது. அந்த ஹைபர் யூதர்களுக்கு எதிராக நடைபெற்ற ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஷஹீதான மனிதர்கள், ஷஹீதான சஹாபாக்களுடைய உடல்களை பார்வையிட்டுக் கொண்டு வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும். யார் யார் மரணித்திருக்கிறார்கள் என்று பார்வையிட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு மனிதராக பார்த்து இவர் ஷஹீத், இவர் ஷஹீத், இவர் ஷஹீத், இவர் ஷஹீத் என்று சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய ஜனாசாவை பார்த்து இவரும் ஷஹீத் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அவரை நான் நரகத்திலே கண்டேன். அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி ஷஹீதான ஒரு மனிதர். சஹாபாக்கள் அவரை பார்த்து இன்னும் இதோ ஒரு ஷஹீத் இருக்கின்றார் என்று சொன்ன பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நான் அவரை நரகத்திலே கண்டேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படி இந்த மனிதர் நரகம் செல்ல முடியும்? இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி மரணித்திருக்கின்றார் அல்லவா? அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இந்த போராட்டத்தில் கைப்பற்றப்பட்ட கனிமத் பொருட்கள், பொது சொத்தில் ஒரு சால்வையை, ஒரு போர்வையை என்னுடைய அனுமதி இல்லாமல் அவர் எடுத்திருக்கிறார். அதன் மூலமாக நாளை மறுமையில் அவர் நெருப்பாலான ஒரு போர்வையை நரகத்திலே போத்திக் கொண்டிருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், உமர், மக்களிடத்திலே போய் சொல்லுங்கள், லா யதுகுலுல் ஜன்னத இல்லல் முஃமினூன். உமர், போய் சொல்லுங்கள், மூமின்களை தவிர வேறு யாரும் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று சொல்லுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினார். சகோதரர்களே, எனவே சில வேளைகளில் வெளிப்படையான தோற்றத்தில் ஒரு மனிதனுடைய செயல்கள், அவருடைய தோற்றம், அவருடைய அமல்களை பார்த்து நாம் சுவர்க்கவாதி என்று சொல்லலாம். அவரும் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கடைசி முடிவு எப்படி இருக்கின்றது என்பதை வைத்துத்தான் அவர் சுவர்க்கவாதியா நரகவாதியா என்பது தீர்மானிக்கப்படும். அதே போன்றுதான் இன்னும் ஒரு போராட்டத்தில் இவர் ஷஹீத் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அவரும் நரகத்திலே இருப்பார். ஏன் நாயகமே, அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி மரணித்திருக்கின்ற மனிதர் எப்படி நரகம் செல்ல முடியும்? இல்லை, அவர் போராடினார், உண்மையாகவே போராடினார். அவர் காயப்படுத்தப்பட்டார். இரவை அடைந்த பொழுது அவரால் அந்த காயத்தை தாங்க முடியவில்லை. அந்த வேதனையை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவராகவே தற்கொலை செய்து கொண்டு மரணித்து விட்டார். அதனால் அவர் நரகம் செல்கின்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போன்றுதான் மறுதலையாக சில மனிதர்களுடைய செயல்கள் பாவங்களால் சூழ்ந்திருக்கும். அவர்களை பார்த்தால் நரகவாதிகளை போன்று இருக்கும். ஆனால் கடைசி சந்தர்ப்பத்தில், கடைசி தருவாயில் அவர்கள் நல்ல ஒரு செயலை செய்துவிட்டு சுவர்க்கம் சென்று விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களோடு ஒரு யூத குடும்பத்தை பார்ப்பதற்காக சென்றார்கள். அதனை கடந்து சென்றார்கள். அந்த வீட்டிலே அவருடைய மகனுக்கு சக்ராத்துடைய நேரம், மரண தருவாள். தௌராத்தை எடுத்து தலைமாட்டிலே இருந்து அந்த தந்தை தௌராத்தை அவர்கள் வாசித்துக் கொண்டு ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள், இந்த தௌராத்தில் என்னை பற்றி ஏதும் சொல்லப்பட்டிருக்கிறதா? என்னுடைய அடையாளங்களை பற்றி, என்னுடைய பண்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றதா என்று கேட்ட பொழுது அவர் தலையை அசைத்து இல்லை என்று சொன்னார். அதனை கேட்டுக்கொண்டிருந்த அவருடைய மகன், மரண தருவாயிலே இருந்த அவருடைய மகன் சொன்னான், ஆம், உங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய தோற்றத்தை பற்றி, உங்களுடைய பண்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று அந்த கடைசி சந்தர்ப்பத்தில் அந்த சிறுவன் கலிமாவை சொல்லி சொன்ன நிலையில் அவர் மௌத்தாகிவிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, இந்த சகோதரரை யூதர்களை விட்டும் தூரமாக்கி
கஃன் இட்டு தொழுவியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவை தொழுவித்தார். அதே போன்றுதான் உஹதிலே அம்ர் இப்னு சாபித் இப்னு கைஸ் உஹது வரைக்கும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. உஹது வரைக்கும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்தின் எதிரியாகவே இருந்தார். அல் அசீரம் என்று அழைக்கப்படுபவர் அவர். உஹதுடைய சந்தர்ப்பத்தில் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சுஜூது கூட செய்யவில்லை. ஒரு சுஜூது கூட செய்யாத நிலையில் அவர் உஹது போராட்ட களத்துக்கு நுழைகிறார். ஏனென்றால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தில் தொழுகையுடைய நேரம் அல்ல, நேரடியாக போராட்ட களத்துக்குள் நுழைகிறார். போராட்ட களத்துக்குள் நுழைந்து அவர் அந்த போராட்டத்திலே ஷஹீதாக மாறுகிறார். அவருடைய ஜனாசாவை சஹாபாக்கள் கண்டதன் இது அம்ர் இப்னு சாபித் இப்னு கைஸ் அசீரனுடைய ஜனாசா உடல். இவர்தானே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இவர் எதிரிகளுடைய தரப்பில் இருந்தவர் அல்லவா? அவர் மரணிப்பதற்கு முன்பு அவர் காயப்பட்டு குற்றுயிராக இருக்கின்ற பொழுதுதான் அவருடைய உடலை சஹாபாக்கள் கண்டு வருகிறார்கள். அப்பொழுது அவரிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் இஸ்லாத்தில் நுழையவில்லையே, எதற்காக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டீர்கள்? குறைஷிகளை எதிர்த்து போராட வேண்டும் என்பதற்காகவா, அல்லது இஸ்லாத்தின் மீது கொண்ட விருப்பத்தின் காரணமாக நீங்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டீர்களா என்று கேட்ட பொழுது, இல்லை, நான் இஸ்லாத்தின் மீது கொண்ட விருப்பத்தின் காரணமாகத்தான் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்ற நிலையில் அவருடைய உயிர் பிரிந்தது. ஒரு சுஜூது கூட செய்யாத நிலையில் அல்லாஹ் தஆலா அவரை ஷஹீதாக அங்கீகரித்தார். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இதனுடைய பொருள் அல்லாஹ் கடைசி நிமிடத்தில் எங்களை நன்மை செய்வதற்கோ அல்லது தீமை செய்வதற்கோ திணிக்கின்றான் என்பது அல்ல. இவ்வளவு காலமும் நன்மை செய்து கொண்டு வாழ்ந்த மனிதர் கடைசியில் தீமை செய்கிறார் என்றால் அதனுடைய பொருள் அல்லாஹ் திணித்தது அல்ல. மாற்றமாக சொல்வார்கள் இமாம்களுடைய கருத்துக்கள் எப்படி என்றால், மவாரீசு ஸவாபிகிஹி, அந்த மனிதனுடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய ரிசல்ட் தான் அது, விளைவுதான் அது. வெளிப்படையாக நாம் அவரை பார்க்கின்ற பொழுது நல்ல அமல்கள் செய்து கொண்டிருந்தவரை போன்று இருந்திருக்கும், ஆனால் அவருடைய உள்ளம் அப்படி இருந்திருக்க மாட்டார். உள்ரங்கங்கள் வித்தியாசமாக இருந்திருக்கும். அவருடைய எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடையிலே வித்தியாசம் இருந்திருக்கும். அல்லது அவர் வெளிப்படையாக மக்களுக்கு தெரிகின்ற வகையில் நடந்து கொண்ட முறைகளுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையிலே பாரிய வித்தியாசம் இருந்திருக்கும். அதனாலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா அலைக்கும், லா அலைக்கும், நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு மனிதரை கண்டால் ஒரு மனிதனுடைய செயலை வைத்து அவரை நீங்கள் அளவிடாதீர்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு மனிதனுடைய செயலை வைத்து நீங்கள் அளவிடாதீர்கள். ஹத்தா தம்துரு பிமா யுஹ்தம் லஹு, அவருடைய கடைசி முடிவு எப்படி இருக்கின்றது என்று நீங்கள் கண்டுகொள்ளும் வரை நீங்கள் யாரும் தீர்ப்பு சொல்ல வேண்டாம். இவர் சொர்க்கவாதி, இவர் நரகவாதி என்று யாரும் யாருக்கும் தீர்ப்பு சொல்ல வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஏனென்றால் சகோதரர்களே, சில வேளைகளில் சில மனிதர்கள் இருப்பார்கள், வெளிப்படையாக அவரை பார்க்கின்ற பொழுதும் அதிகமாக அமல் செய்பவர்களை போன்று இருக்கும், அல்லாஹ்வை பயந்து நடப்பவரை போன்று இருக்கும், ஒரு தக்வாசாலியை போன்று இருக்கும். ஆனால் அவனுடைய உள்ரங்கம் அப்படி இருக்க மாட்டார். தனிப்பட்ட வாழ்வு அப்படி இருக்க மாட்டார். அவருடைய மனோநிலை அப்படி இருக்க மாட்டார். அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், லஅலமன்ன அக்வாமன் மின் உம்மத்தி يأتون يوم القيامة بحسنات أمثال جبال تهامة بيضاء. நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்தில் சில மனிதர்கள் வருவார்கள், அவர்கள் துஹாமா மலையளவு நன்மை செய்து கொண்டு வருவார்கள். சாதாரண நன்மை அல்ல, துஹாமா மலையளவு நன்மைகளோடு அவர்கள் மறுமையிலே வருவார்கள். فَيَجْعَلَهَا اللَّهُ هَبَاءً مَنْثُورًا. ஆனால் அந்த அவ்வளவு நன்மைகளையும் அல்லாஹ் துகள்களாக, தூசுகளாக மாற்றி விடுவார். ஒரு நன்மை கூட நாளை மறுமையில் அவருக்கு கை கொடுக்க மாட்டாது.
சஹாபாக்கள் பயந்தார்கள். சிஃப்ஹும் லனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் யார், எங்களுக்கு அவர்களை சொல்லுங்கள். அவர்களை விட்டும் நாங்கள் அவர்களை போன்று நாங்கள் இருக்காமல் இருக்க வேண்டும் அல்லவா, எனவே அவர்கள் யார் என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள். சொன்னார்கள், அம்மா இன்னஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் யாரும் அல்ல, உங்களுடைய சகோதரர்கள். ஒமின் ஜில்தத்திக்கும், உங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்கள், உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். யஹுதூன மினல் லைலி கமா தஹுதூன், உங்களை போன்றே அவர்கள் இரவு நேரங்களிலே நின்று வணங்குகின்றவர்கள், உங்களோடு தொழுபவர்கள், உங்களோடு நோன்பு நோற்பவர்கள், உங்களோடு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுபவர்கள். ஆனால் இதா ஹலௌ பி மஹாரிமில்லாஹி இன்தஹகூஹா, தனியாக இருக்கின்ற பொழுது ஒரு பாவம் செய்ய வேண்டி வந்தால் அதனை செய்து விடுவார்கள். இதுதான் ஆபத்தானது. கூட்டாக இருக்கின்ற பொழுது அமல்கள் செய்யலாம், கூட்டாக தொழலாம், கூட்டாக நோன்பு பிடிக்கலாம், கூட்டாக நோன்பு திறக்கலாம், தொழலாம், இபாதத்துக்களில் ஈடுபடலாம். தனிப்பட்ட வாழ்வு, தனிப்பட்ட முறையில் ஒரு ஹராம் கிடைத்து விட்டால் அதனை அவர் செய்து விடுவார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதைத்தான் அந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், வெளிப்படையாக ஒருவருடைய அமலை வைத்து நீங்கள் அவருக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டாம். அவர் சுவர்க்கவாதியா நரகவாதியா என்று நீங்கள் அவருக்கு முத்திரை குத்த வேண்டாம். ஹத்தா தந்துரு மா யுஹ்தம் லஹு, அவருடைய கடைசி முடிவு எப்படி வருகின்றது என்று நீங்கள் பார்க்காதீர்கள். அதனாலே நான் அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசி நிமிடம் வரைக்கும், எங்களுடைய ரூஹ் கைப்பற்றப்படும் வரைக்கும் முடியுமான அளவுக்கு நாங்கள் நன்மைகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும், பாவங்களை விட்டும் தூரமாக வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யோசிச்சு சிந்தித்து பாருங்கள். நாங்கள் ஒரு தவறை செய்கின்ற நிலையில் எங்களுடைய மரணம் வந்துவிட்டால் நிலைமை எப்படி இருக்கும்? ஏன் லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின், லா யஸ்ரிகு ஸாரிக் ஹீன யஸ்ரிக் வஹுவ முஃமின், லா யஷ்ரபு ஹம்ரன் ஹீன யஷ்ரபுஹா வஹுவ முஃமின். ஒரு மனிதன் ஜினா செய்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்க மாட்டாது. திருடுகின்ற பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்க மாட்டாது. மது போதை பாவிக்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஈமான் இருக்க மாட்டாது. ஏனென்றால் ஒரு உள்ளத்தில் நன்மையும் தீமையும் ஒன்றாக இருக்க மாட்டாது. ஈமானும் பாவமும் ஒரு பொழுதும் ஒன்றாக இருக்க மாட்டாது. எனவே அந்த பாவம் செய்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்தில் இருந்து ஈமான் கலட்டி எடுக்கப்படும். அந்த ஈமான் கலட்டி எடுக்கப்பட்ட நிலையில் அவன் மரணித்து விட்டால் அவன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவன் நரகம் செல்ல வேண்டியவர். அதனாலேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய இறுதி முடிவை பற்றி நாம் ஒவ்வொருவரும் கவலைப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். இறுதி முடிவு என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு ஹதீஸிலே சொன்னார், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் இப்திகாஅன் லிவஜ்ஹில்லாஹ் ثم ختم له دخل الجنة. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி சொன்ன நிலையில் அவனுக்கு மரணம் வருகிறதோ அவன் சுவர்க்கம் செல்வான். அதே போன்று யார் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக போராடுகின்றாரோ, போராடுகின்ற நிலையில் அவனுக்கு மரணம் வருகிறதோ அவனும் சுவர்க்கம் செல்வான். மன் தஸத்தக பிஸதகத்தின் இப்திகாஅன் லிவஜ்ஹில்லாஹ் ثم ختم له دخل الجنة. யார் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் எதிர்பார்த்து அவருடைய பாதையில் தர்மம் செய்கிறார்களோ, சதகா கொடுக்கிறார்களோ, அந்த நிலையில் அவன் மரணித்தான் அவனும் சுவர்க்கம் செல்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சில வேளைகளில் நல்ல முடிவு என்பதை நாம் கற்பனை பண்ணுவது காபாவிலே மரணிப்பது, அல்லது சுஜூதிலே மரணிப்பது, அல்லது நோன்பாளியாக மரணிப்பது, அல்லது வெள்ளிக்கிழமையில் மரணிப்பது. ஆம், இவைகளெல்லாம் நல்ல முடிவினுடைய அடையாளங்கள் தான். அதே நேரம்
எங்களுடைய குடும்ப உறவுகள், மனிதர்களுடனான நல்ல உறவுகளை பேணிய நிலையில் மரணிப்பதும் ஹுஸ்னுல் ஹாத்திமா, நல்ல மரணங்களில் ஒன்றுதான். மற்ற மனிதர்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்த நிலையில் அவர்களுக்கு எங்களுடைய சொல்லால், செயலால், பணத்தினால், அனுபவத்தினால் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற நிலையில் நாம் மரணிப்போமாக இருந்தால் அதுவும் ஹுஸ்னுல் ஹாத்திமா, நல்ல முடிவாகத்தான் எங்களுடைய முடிவு இருக்கு. முகஸ்துதி இல்லாமல் இஹ்லாசு, அல்லாஹ் எந்த ஒரு சிறிய செயலாய் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக என்ற தூய்மையான எண்ணத்தோடு வாழ்ந்த நிலையில் நாம் மரணிப்போமாக இருந்தால் அதுவும் ஹுஸ்னுல் ஹாத்திமா, நல்ல முடிவுதான். எங்களுடைய தொழில் துறவுகளில், வியாபாரத்திலே உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கின்ற நிலையில் நாம் மரணித்தால் அதுவும் ஹுஸ்னுல் ஹாத்திமா தான். அது சாதாரணமான ஹுஸ்னுல் ஹாத்திமா அல்ல. ஒரு நேர்மையான வியாபாரியாக, ஒரு நேர்மையான ஒரு தொழிலாளியாக, ஒரு உண்மையான தொழிலாளியாக, வியாபாரியாக நாம் மரணிப்போமாக இருந்தால் அது நாளை மறுமையில் நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு எழுப்பப்படக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த அமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே வியாபார தலத்திலே கடையிலே ஒருவர் மரணிக்கிறார், நாங்கள் சொல்ல தேவையில்லை துனியாவுடைய நிலையிலே அவர் மரணித்து விட்டார், அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வியாபார தலத்திலே அல்லது அவர் தொழில் செய்கின்ற இடத்திலே உண்மையானவனாக, நேர்மையானவனாக அவர் மரணித்திருப்பாராக இருந்தால் அதுவும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஏற்பட்ட ஒரு மரணமாகத்தான் இஸ்லாம் பார்க்கிறது. இனி அன்புக்குரிய சகோதரர்களே, ஹுஸ்னுல் ஹாத்திமா என்பது கடைசி வரைக்கும் நாம் நல்ல மனிதர்களாக, பாவக்கரைகள் அற்றவர்களாக எங்களுடைய உயிர் பிரிவதுதான் ஹுஸ்னுல் ஹாத்திமா. அதைத்தான் எல்லா நபிமார்களும் பிரார்த்தித்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி பிரார்த்திக்கின்ற ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. அல்லாஹும்ம ஜஅல் கைரி உம்ர, அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆகிரஹு, யா அல்லாஹ் என்னுடைய ஆயுளின் மிகச் சிறந்ததாக இந்த கடைசி நிமிடத்தை நீ ஆக்கி விடுவாயா. வஜஅல் கைர அமலி ஹவாத்திமஹு, என்னுடைய அமல்களில் சிறந்ததாக கடைசி நிமிடம் நாம் செய்கின்ற அமலை நீ ஆக்குவாயா. வஜஅல் கைர அய்யாமி யௌம அல்காக ஃபீ, என்னுடைய நாட்களில் சிறந்ததாக உன்னை சந்திக்கின்ற அந்த நாளை நீ ஆக்குவாயா. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனி, உள்ளங்களை புரட்டுபவனே என்னுடைய உள்ளத்தை கடைசி நிமிடம் வரைக்கும் உன்னுடைய பாதையிலே நீ இஸ்திகாமத்தாக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திப்பார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார், ரப்பி ஆதைதனி மினல் முல்க், இறைவா எனக்கு ஒரு பெரும் ஆட்சி அதிகாரத்தை நீ தந்தாய். வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றலை நீ எனக்கு கற்றுத் தந்தாய். ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியை முன்னுதாரணம் இல்லாமல் படைத்தவனே. அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலும் மறுமையிலும் நீதான் என்னுடைய பொறுப்பாளன். தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை நீ ஒரு முஸ்லிமான நிலையில் மரணிக்க செய்து சாலிஹான மனிதர்களோடு எழுப்பாட்டுவாயாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ எல்லோரும் பயந்த இடம், நபிமார்கள் கூட பயந்த இடம், தன்னுடைய கடைசி நிலைமை எப்படி வருமோ என்பதற்கு. அதனாலேதான் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார். ஏனென்றால் அல்லாஹ் மாத்திரமே நன்கு அறிந்தவன் எங்களுடைய கடைசி முடிவு எப்படி இருக்கும் என்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே சூனியக்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார். ஃபிரௌனுக்கு முன்னிலையிலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அவர்கள் கேட்ட துஆ, ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன், இறைவா எங்களுக்கு நீ இந்த பாதையில் நிலைத்திருக்கக்கூடிய பொறுமையை தந்தருள்வாயாக.
வத்தவஃபனா முஸ்லிமீன், நாம் மரணிக்கின்ற பொழுது முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார். மூமின்களுடைய பிரார்த்தனையை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வல்லதீன யகூலுன ரப்பனா இக்ஃபிர் லனா ذُنُوبَنَا وَكَفِّرْ عَنَّا سَيِّئَاتِنَا وَتَوَفَّنَا مَعَ الْأَبْرَارِ, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தவறுகளை நீ போக்கி விடுவாயாக, வத்தவஃபனா மஅல் அப்ரார், நல்லடியார்களோடு எங்களை நீ மரணிக்க செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று அமல் செய்வது, நாளை விடுவது, ஒரு மாதத்துக்கு இந்த பக்கமும் இல்லாமல் இருப்பது, அல்லது வெள்ளிக்கிழமை மாத்திரம் அமல் செய்வது, அல்லது ஹஜ்ஜுக்கு சென்று தன்னை திருத்திக் கொள்ள முனைவது, இது வல்ல மார்க்கம். முடியுமான அளவு கடைசி வரைக்கும், எங்களுடைய கடைசி மூச்சு சக்கராத்துடைய நேரம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிலைத்திருப்பதற்காக நாம் எல்லோரும் முயற்சிக்கிறோம். அதற்குரிய மிகச்சிறந்த வழிதான் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்திப்பது. நபிமார்கள் தொடக்கம் நல்லடியார்கள் வரைக்கும் இதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா எங்களுடைய முடிவுகளை நல்ல முடிவுகளாக ஆக்கி தருவானாக. அதே போன்று அதனை எப்படி கடைசி வரைக்கும் எங்களுடைய முடிவு மௌத்து வரைக்கும் அல்லாஹ்வுடைய தீனில் இஸ்திகாமத் ஆக இருப்பதற்கு என்ன வழிகள் இருக்கிறது குர்ஆன் சுன்னாவிலே என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவருடைய முடிவையும் நல்ல முடிவாக ஆக்கி தருவானாக. கெட்ட முடிவிலிருந்து எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.